ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸி ஆம்லேட் ரைஸ் பேப்பர். ஒரு ரைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். தென் ஆம்லேட் கூட ஆர்கானோ, சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஆனியன், சாப்டு ஆனியனு, சீஸு, கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸோ பேன் ஆல்ரெடி ஹீட் பண்ணிட்டேன் தோசைக்கல்ல. அதில் ரைஸ் பேப்பரை வச்சுட்டு ஆம்லேட்டை, தட் மீன்ஸ் முட்டை விஸ்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்ளை பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோம். இல்லைன்னா அந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அது வந்து குக் ஆனதுக்கப்புறம் ஆம்லேட்டு, ஸோ அது மேலே ஆனியன், சாப்டு ஆனியனும் கொரியண்டர் லீஃபும் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டதுக்கப்புறம் சீஸை துருவி போட்டுடலாம். ஸோ சீஸும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் தோசை தவாவில் போட்டு எடுத்தோன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி ரேப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுட் ரெடி. ஃபுட் நேம் சீஸி ஆம்லேட் ரைஸ் பேப்பர். ரம்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே செய்யலாம் பீனட் குனாஃபா சாக்லேட். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பட்டர், சாக்லேட் ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை வந்து மெல்ட் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீம், பீனட் தனியாக, தென் மோல்டு. வாங்க இப்போ வந்து ஓவனில் பட்டர் ப்ளஸ் குனாஃபா வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணதில் தான் வச்சு செட் பண்ணியிருக்கேன். தென் வந்து குனாஃபாவை ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் பீனட் ஒரு ஸ்பூன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடும். தென் இப்போது இது மெல்ட் ஆகிடுச்சு. குனாஃபாவுக்கு தேவையான சாக்லேட் பார் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து போர் பண்ணிக்கிறோம் மோல்டில். ஸோ அதை போட்டு செட் பண்ணணும் ரூம் டெம்பரேச்சருக்கு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணிடலாம். ஸோ நல்லா சில் ஆனதுக்கப்புறம் இந்த குனாஃபாவை, பீனட் குனாஃபாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போது மீதி இருக்க சாக்லேட்டை போர் பண்ணிடலாம். ஃபுல்லாக போர் பண்ணியாச்சு. இப்போ அதையும் ஃப்ரீசரில் செட் பண்ணிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ட்ரை பண்ணுங்கள். பீனட் குனாஃபா சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். எப்போவுமே பிஸ்தாச்சோலேயே ட்ரை பண்ணணும்னு கிடையாது, இதையும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.